இறை சித்தம் என்ன மாதிரியே செஞ்சுக்குது. இறை எப்படின்னா செஞ்சுக்குது, என்ன மாதிரி யாரையுமே செய்யலை. அப்போ இறை சித்தம் என்னன்னா, நான் என்ன மாதிரி வாழணும், நான் யார் மாதிரி வாழணும். ஆனால் இங்கே பள்ளிக்கூடம், பாடம், ஸ்கூலு, குரு எல்லாம் என்ன தான் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா என்ன மாதிரி வாழுன்றாங்க, இல்லை அவங்க சொல்கிற மாதிரி வாழுன்றாங்க. இறை சித்தம்னா அவங்கவுங்க மாதிரி தான் வாழ முடியும், வாழ்வாங்க. கரெக்ட் தானே? இப்போ அவங்கவுங்க வாழ்கிறது என்னன்னா, அறிவு இருக்கிறதுனால இவனை ஏமாத்தலாம் தெரிஞ்சு வச்சுன்னு உங்களை ஏமாற்றிங்கிறாங்க, நீங்கள் ஏமாறுறீங்க. இது இறை சித்தமா? அப்போ என் ரோல் என்ன? நான் தான் கேட்கணும், நான் எப்படி வாழணும்னு யார் முடிவு பண்ணு என்ன பண்ண அது மாதிரி வாழு. இறை சித்தம் என்ன? நான் எப்படி வாழணும், நான் முடிவு பண்ணிட்டு நான் வாழணும், அவ்வளோதான். இப்போ முடிவு பண்ணுறதுக்கு என்ன கேட்கலாம்னா, யாருக்கிட்டனா ஆலோசனை கேட்கலாம், முடிவு நீ தான் எடுக்கணும். ஆலோசனை யார்கிட்ட கேட்கலாம்? யாருக்கிட்டனா கேட்கலாம், முடிவு யார் எடுக்கணும், அவ்வளோதான். இதை விட்டு இறை சித்தம் என்னன்னு சொல்லி ஒன்று யோசிச்சுனே இருந்து 10 விஷயம் வந்துச்சுன்னா இறை சித்தம் இதில் எதுன்ட்டு குழி போட்டு, இல்லை இறைவனே வெறுப்பாயிட மாட்டார், உனக்கு வேலையாடாதுன்ட்டு. அவருக்கு வேலையே அவருக்கு அப்பப்போ போய் கேட்டுனுக்குது, சார் என்ன சொல்கிறீங்க, இப்போது நான் அந்த பக்கம் போவேன் இந்த பக்கம் போவான்ட்டு. இந்த லார்டு ரகுதாஸை கேட்டதுக்கே டென்ஷன் ஆகிட்டார். கடவுள் எவ்வளோ டென்ஷன் ஆகிடுவான். அது மாதிரி ஒரு வாட்டியும் போய் கேட்டிருந்தீங்கன்னா போயிடுவான். நன்றியோடு நகர்ந்துக்கும். நான் வந்துட்டேன், நான் செத்துருவேன், அது வரைக்கும் கடவுளுக்கு நன்றியோடு இருப்பேன், என் வாழ்க்கை கொண்டாட்டமாக வச்சுப்பேன், நான் நல்லா இருப்பேன், என்னை சுற்றிக்கிறவங்கள நல்லா வச்சுப்பேன், நான் ஏதோ சம்பாதிப்பேன், வசதியாக இருப்பேன், பித்தியாரையும் வசதியாக வச்சுப்பேன். சோம்பேறிகளை உருவாக்கிட்டனாலும் அதுவும் பிரச்சனை கிடையாது. அது சோம்பேறி எப்படி இருந்தாலும் தான் ஆகுதே. ஆமாம், நான் சும்மாவே உட்காந்து சோறு சாப்பிட்டு செத்துலான்னுக்கிறேன்னா அதுவும் யார் இஷ்டம் தான். யார் இஷ்டம்? இதில் இறை சித்தனை என்னக்குதான் என்ன, அவன் சிந்திக்கிற அளவு தான் வாழ முடியும். வெள்ளத்தனை இது மலர் நீட்டம், அவ்வளோதான். அப்போ உங்கள் சித்தம்னா என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இப்படி வாழலாம் தானே. கேட்டவர் யாரோ அவர் நினைக்கிறபடி என்ன பண்ணலாம், வாழலாம். அவர் நினைக்கிறதுல சரியாக தப்பான்னு என்ன ஒன்றா ஆலோசனை கேட்கலாம். அப்போ கூட அது அது எப்படி அவர் வாழ்க்கையாகும். அவர் வாழ்க்கைன்னா அவர் யோசித்து அவரே செய்யணும். நம்ம யோசிக்கிறதுக்கு கற்றுடலாம், நல்லா இருக்கணும், யோசிக்கிறதுக்கு தான் யோசிக்கணும். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு யோசிக்கிறோம் தான் அறிவாளி. அறிவாளினா யார்? எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் நல்லா இருப்பேன், எல்லோரையும் அழிச்சிருவேன் நினைச்சி செய்கிற எவனமோ அந்த அறிவு இருந்தாலும் அந்த அறிவாளியை கணக்கில் வச்சுக்கூடாது. அவன் அது முட்டா பீஸு. ஏன் அதுக்கு என்ன தெரில, கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சாலும் செத்துருவோன்னு தெரில. சேர்த்து வைக்கிறதுனால இன்னொருத்தர் சோம்பேறி தான் உருவாக்கணும், அதுக்கு தெரியவே இல்லை. அது தெரிஞ்சிச்சானா போதும். ஸோ திரும்ப சொல்கிறேன், என்ன மாதிரி யாரும் இல்லாதனால என்ன மாதிரி வாழணும்னு யார்கிட்டையும் நான் என்ன பண்ண முடியாது, கற்றுக்க கூடாது. ஏன்? நான் உங்களுக்கெல்லாம் சொல்லித்தரதே நான் அப்படி தான். நீங்கள் உங்களை மாதிரி வாழ்கிறதுக்கு தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் இங்கே உங்களை மாதிரி இல்லை, நீங்கள் இங்கே தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் உங்களை மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா